விசேட செய்தொன்னோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இந்த காணொளி மிகவுமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப் போகிறது. அதற்கு முக்கிய ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அதாவது பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரித்த நாடுகள் வரிசையில் பல நாடுகள் இணைந்து விட்டன. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதற்கு பிரத்யேகமாக காணொலிகளையும் வெளியிட்டிருந்தோம். அந்த வரிசையில் இங்கிலாந்து, பிரான்சும் இணைந்து கொண்டது. ஆனால் இப்போது சொல்லப்போகின்ற இந்த விடயம் மிகவும் முக்கியமானது. அமெரிக்காவினுடைய விசா, அதாவது உள்நுழைவு அங்கீகாரம் பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் அவர்களுக்கு மறுக்கப்பட்டதால் அவர் இம்முறை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. என்ற போதிலும் பொதுச்சபையில் அங்கீகாரம் மற்றும் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் 2/3 அதிகமான, அதாவது கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான நாடுகளின் அங்கீகாரமான ஒப்புதலோடு, அந்த அங்கீகாரத்தோடு காணொளி வாயிலாக அமர்வில் பங்கேற்பதற்கான வசதியை பெற்றார் மஹ்மூத் அப்பாஸ். இது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையிலே பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த நாடுகள் வரிசையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் அவர்கள் உரையாற்றி அதனை தன் நாடு ஏற்றுக்கொள்கிறது என்று அறிவித்த போது, பலஸ்தீனின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான கண்காணிப்பு நிரந்தர தூதுவராக இருக்கக்கூடியவர் மற்றும் அதனுடைய அதிகாரிகள் எழுந்து நின்று கரகோஷம் அளித்தார்கள். அதே போல இதர நாடுகளும் அதனை செய்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது, நீ என்னை வரவிடாமல் தடுத்தால் என்ன, ஒரு வாயிலை நீ மூடினால் அல்லாஹ் எனக்கு இதர பல வாயில்களை திறந்து கொடுப்பான் என்பது போன்றிருந்தது மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு கை தட்டிய காணொளி காட்சிகள். காணொளி வாயிலாக பொது அமர்வில் கலந்து கொண்டிருந்த பொதுச்சபையினுடைய அந்த பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பார்வையாளர் அந்தஸ்து பெற்ற நாட்டினுடைய ஜனாதிபதியான மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விடயத்தை உலகுக்கு கூறியிருக்கிறார். அதாவது இதனை இந்த உதாரணத்தோடு ஒப்பிட்டால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய தேர்தலிலே காலஞ்சென்ற முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அமெரிக்காவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு, அதனை தமிழிலே சொல்வார்கள் படுத்துக்கொண்டே தேர்தலை வென்றார் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள். ஆனால் அதனை விட ஒரு பங்கு போய் மிஞ்சி அந்த கூட்டத்தில் வராமல் அமர்ந்து கொண்டே தன் நாட்டை அங்கீகாரம் பெற செய்திருக்கிறார் பலஸ்தீன் ஜனாதிபதி என்றால் அது மிகையல்ல. பலஸ்தீன் ஜனாதிபதி தொடர்பில் இருவேறு நிலைப்பாடுகள் பலருக்கு இருக்கும். ஆனால் இங்கே பலஸ்தீன் என்ற தேசத்தின் உத்தியோகபூர்வ தலைவராக இப்போது இருப்பவர் அவர்தான். ஆகவே ஃபத்தாஹா, ஹமாஸ் அது எங்களுக்கு முக்கியமில்லை. பலஸ்தீன் என்ற நாடு உருவாக வேண்டும். அதில் போராடுகின்றவர்கள் அனைவரும் போராளிகள் தான். அவர்களின் உள்ளக்கிடங்கை அறிந்தவன் இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனை நமக்கு பங்கு போட்டு பிரித்து காட்டுவதற்கு முடியாது. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் தீயவர்கள் என்று யாரையும் அங்கீகாரமிட்டு எல்லைக்குட்படுத்தும் அதிகாரம் மனிதர்களில் எவருக்கும் இதுவரை கொடுக்கப்பட்டதாக சரித்திரமில்லை. ஆகவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹீயினுடைய மூலாதாரமான அல்லாஹ்வினுடைய அருள் அந்த தேசத்திற்கு இறங்குகிறது என்பது இப்போது புலப்படுகிறது இல்லையா? ஆகவேதான் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இதர பல நாடுகள் இப்போது பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரித்த அந்த காட்சிகள் மனதை மிகவுமே உருக்கமாக மாற்றிவிட்டன. இந்த காணொளியை ஒளிபரப்புவதற்கான ஒளிப்பதிவை மேற்கொள்வதற்கு சில நொடிகளுக்கு முன்னர், வினாடிகளுக்கு முன்னர் அல்ல சில நேரங்களுக்கு முன்னர் என் கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் வடிந்தது. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. போராட்டம் என்பது பல வழிகளிலானது. சொச்சமரும் ஒன்று அல்லவா? அதனை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்ற போது இறைவன் நமக்கு அதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்ற அந்த ஒரே ஒரு அரபு வசனம்தான் என் மனங்களில் மலர்ந்தது, அல்ஹம்துலில்லாஹ் என்பது. எனவே எப்படியோ இப்போது பலஸ்தீனம் என்ற தேசத்திற்கான அந்த இறையாண்மை அங்கீகாரம் என்பது உலகினுடைய நாடுகள் வரிசையிலே ஓரிரு நாடுகளை தவிர அனைத்துமே வழங்கிவிட்டன. இந்த நிலையிலே பலஸ்தீனத்தினுடைய கொடி ஏற்றப்பட்டு இஸ்ரேல் நிராகரிக்கப்பட்ட ஒரு சம்பவம் பற்றி தான் இப்போது அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது லண்டன், பிரித்தானியா, மொத்தமாக இங்கிலாந்து அது அங்கீகரித்ததன் பிறகு அதனுடைய பிரதமர் அவர்கள் அதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததனை தொடர்ந்து பலஸ்தீன், அதாவது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாடு அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய தூதுவர் அங்கே நியமிக்கப்படுவார். ஆனால் ஏற்கனவே பலஸ்தீனத்தின் இங்கிலாந்துக்கான தூதுவர் இருந்தார். ஆனால் ஒரு நாடு ஒரு நாட்டை அங்கீகரிக்காத வரை அந்த நாட்டினுடைய தேசிய கொடியை பகிரங்கமாக அங்கே ஏற்ற முடியாது. அப்படி ஏற்றினால் அது அங்கீகரிக்கப்பட்ட நாடாக இருக்க வேண்டும். இப்போது பலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதால் மிக முக்கியமான ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அதுதான் பலஸ்தீனத்தை ஏற்ற காரணத்தினால்
பலஸ்தீனத்தினுடைய தேசிய கொடி மரியாதையாக பகிரங்கமாக பலஸ்தீன் தூதுவராலயத்திற்கு முன்னர் ஏற்றப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதே சம்பவம் கையசைத்தவாறு வந்து அவர் ஏற்றி வைத்திருக்கிறார். பிரான்சில் இடம்பெற்றது. பிரான்சினுடைய நகர மேயர் தன்னுடைய கட்சிக்காரர்களோடு அங்கே வருகை தந்து மிகவும் முக்கியமாக பலஸ்தீன் கொடியை தேஜஸ்வமாக ஏற்றி வைத்து அதனை மரியாதை செய்து அவர்களின் நாட்டின் உயரிய மரியாதை கொடுத்து வரவேற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இஸ்ரேல் கொடி கையால் தூக்கி வீசப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உண்மையில் அங்கே சித்தாந்த ரீதியாக அது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது என்பது இதனூடாக புலப்படுகிறது. மக்களினுடைய மனங்கள் மாற்ற முடுகின்றன. நாங்கள் ஏற்கனவே பெரிதொரு காணொலியை வழங்கியிருந்தோம். மேற்கிலே அதிக அளவு வீறு கொண்டு வளர்கின்ற மார்க்கங்களில் ஒன்றாக இஸ்லாம் மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் அதனுடைய ஒழுக்கம், அதனுடைய பண்பாடு, அதனுடைய கட்டமைப்பு. மிக முக்கியமாக லண்டன், பிரித்தானியா கிறிஸ்தவ நாடு என்ற அந்தஸ்தை இழந்து பெரும்பான்மை, அது சிலருக்கு நான் பேசுகின்ற தமிழ் புரியாது, அதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவர்களினுடைய தமிழ் பற்றாக்குறை தான். தமிழ் பற்றாக்குறைன்னு தான் சொல்ல வேண்டும். என்றால் தமிழிலே தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை பற்றி அதனை சரிவர புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அது அவர்களிடம் இருக்கக்கூடிய பற்றாக்குறை. தண்ணீர் தேவைப்படும் இடத்து தண்ணீர் இல்லாவிட்டால் அது தண்ணீர் பற்றாக்குறை. உணவு தேவைப்படும் இடத்து உணவு இல்லாவிட்டால் அது உணவு பற்றாக்குறை. தன் மொழி தேவைப்படும் இடத்து மொழி இல்லாவிட்டால் அது மொழி பற்றாக்குறை. ஆகவே நான் பேசுகின்ற தமிழ் உங்களுக்கு புரியாவிட்டால் அது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் தான் தமிழை படித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அர்த்தம் ஒன்றுதான். ஒரு நாடு பெரும்பான்மை அந்தஸ்தை பெறுகிறது என்றால் ஒரு மொழி அல்லது ஒரு இனம் அது 50% அதிகமான, அதாவது 50% இருக்க வேண்டும். இப்போது பிரித்தானியாவில் நான் பிரத்யேக காணொலி பல மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தேன். அதிலே தெளிவாக இருந்தது. புள்ளிவிவரவியல் திணைக்களத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில் பிரித்தானியா கிறிஸ்தவ நாடு என்ற பெரும்பான்மை அந்தஸ்தை இழந்து அது இப்போது அதாவது சமதேசமாக மாறுகிறது. அதில் குறிப்பாக அதிகமாக இப்போது உள்ளீர்க்கப்படுகின்ற மார்க்கங்களில் வரிசையில் இஸ்லாம் முதலிடத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம். அதே போல் உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவிலும் அதற்கான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. மிக முக்கியமாக மேற்குலக நாடுகளில் இது வருவதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற மனச்சோர்வு, தனிமை, அவர்களுக்கான விரக்தி, இவைகள் தான் மிக முக்கியமான காரணம். அங்கு தற்கொலைகள் அதிகரித்த பின்னணியில் தான் தமக்கான நேர்வழி எது என்று தேடுவதற்கு மக்கள் தலைப்பட்டார்கள். பாதையிலே இருந்து அடுத்த நொடியிலே மதம் மாறுகிற அல்லது வழி மாறுகிற என்று இல்லாமல் நேர் வழியை தேடி செல்கின்ற ஒரு கூட்டம் அங்கே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இஸ்ரேலினுடைய நடவடிக்கை மறுபுலத்தில் ஒரு காரணம் என்றால் அது மிகைப்பதற்கும் அல்ல, மறுப்பதற்கும் அல்ல. அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்றும் அல்ல. ஏனென்றால் ஒரு அப்பாவி சமூகம் தள்ளப்படுகிறது ஒரு அதல இருட்டுக்குள் என்றால் அது ஏன் என்ற கேள்வி எழும் இல்லையா? அப்போது சிந்திக்கின்ற மக்கள் சிந்தனை ரீதியாக தெளிவு பெறுவார்கள். அதுதான் அங்கே நடக்கிறது. உதாரணமாக இஸ்ரேல் பலஸ்தீன் போர் பல தலைமுறைகளாக தொடர்கிறது. பிரான்ஸ் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டதை போல அது பல தலைமுறைகளாக தொடர்வது என்பது இந்த அக்டோபர் 7 தாக்குதல் காரணமாக நடைபெறுகின்ற விடயம் அல்ல. அக்டோபர் 7க்கு பிறகுதான் சில பாரிய விழிப்புணர்வு சமூகத்தின் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அது தவிர்த்து ஏற்கனவே பலஸ்தீன் மீது பல அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டதனால் தான் ஹமாஸ் அதனை செய்தது. அதனை நியாயப்படுத்துவோரும் அது சரியல்ல என்று சொல்வோரும் இருவேறு கருத்துடையவர்கள் இருக்கலாம். ஆனால் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு விடயம், பலஸ்தீன் மக்கள் கொச்சைப்படுத்தப்பட்ட போது, அவர்கள் சொலோனா துயரங்களுக்கு உட்படுத்தப்பட்ட போது, அவர்கள் தனித்து விடப்பட்ட போது, அதன் மிகுதியால், அதாவது ஒரு பாத்திரத்தின் கொள்ளளவு ஒரு அளவு என்றால் அதனை விட அதிக அளவு நீர் அதில் நிரம்பிவிட்டால் என்ன செய்யும்? நீர் நிரம்பி வழிந்தோடிவிடும், தாங்காது. அது போன்றுதான் எல்லைகள் இன்றி கொடுமைகள் எல்லைக்குட்படுத்தப்பட்ட சமூகத்தின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற போது அது வீறு கொண்டு எழுவதுதானே ஒரே ஒரு முடிவு. அதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு எந்த வழி மாற்றுதல்களும் இல்லை. பசி இருக்கிறது, உணவு இல்லை. தாகம் இருக்கிறது, தண்ணீர் இல்லை. தூக்கம் வருகிறது, வீடு இல்லை உறங்குவதற்கு. ஜனநாயக ரீதியான தேவை வருகிறது, நாடு இருக்கிறது, ஆனால் நாடு இல்லை. ஏதோ ஒரு நாட்டில் எவரோ ஒருவர் வந்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மக்கள் என்ன செய்வது? போராட்டம் ஒன்றுதான் அவர்களுக்கான ஒரே ஒரு தீர்வு. சமூகவியல் தொடர்பான அக்கறை உள்ளவர்களுக்கு இது தானாக புலப்படும். ஆனால் இன ரீதியான கண்ணோட்டம் உள்ளவர்களுக்கு இது புலப்படாது. ஒரு இனம் சார்ந்து பேசுவது என்பது இனவாதம் கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கின்ற இனவாதம் கிடையாது. ஒரு சமூகத்திற்காக முன்னிற்பதும் அந்த சமூகத்தின் பிரச்சனைகளை பேசுவதும் இனவாதம் அல்ல. அது இன ரீதியான முன்னிலைப்படுத்தல். அதுவே ஒரு இனத்தை தாழ்த்தி இன்னும் ஒரு இனத்தை உயர்த்தி பேசுகின்ற போதுதான் அது இன ரீதியான வெறித்தனமாக மாறுகிறது. இங்கு பேசுவது அது அல்ல. ஒரு சமூகம் பின்தள்ளப்படுகின்ற போது,
அசாதாரணமாக அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற வன்முறைகள் நிகழ்கின்ற போது வருகின்ற அபயக்குரல் தான் அது. அது எல்லா இடத்திலும் எதிரொலிக்கிறது. அது இனம், மதம், நாடு சார்ந்து இல்லாமல் கடந்து ஒழிக்கிறது என்பதற்கான அர்த்தம் தான் சமகால நிகழ்வுகள். ஆகவே இஸ்ரேல், உறுதியாக சொல்கிறேன், அது கண்டிப்பாக அழிவுறும். அது இப்போது தனித்து விடப்பட்டிருக்கிறது. அது பொருளாதார ரீதியாக அழிவுறும் என்பது ஆயுத ரீதியாக என்று அல்ல. பொருளாதார ரீதியாக அது தன் நாட்டு மக்களாலேயே அடித்து விரட்டப்படுகின்ற சூழல் கூட உருவாகலாம். அது மிக தொலைவில் இல்லை. சமூக ரீதியான ஆர்வலர்களுக்கு அது புலப்படும். ஆகவே வரலாறு என்பது மிக முக்கியமானது. அதைவிட முக்கியமானது எது என்றால் எதிர்காலம். ஆகவே அது சீராக இருக்க வேண்டும் என்றால் பச்சிளங்குழந்தைகள் மீது அடாவடித்தனம் பிரயோகிக்கப்படுவது யதார்த்தம் அல்ல என்று கூறுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகின்ற போதுதான் அது சாத்தியமாகும். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.